27வது. சரி, இதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். என்னென்னா பிரகிருத்தியை சொல்லிட்டார், புருஷனை சொல்லிட்டார், விராட் ரூபனையும் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன உடனே ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கார். என்னென்னா சந்திரமா அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கு, நீரில் அந்த சந்திரமாவினுடைய பிம்பம் தெரியாது. மீன் ஏதோ பொருள் சாப்பிட்றதுக்குன்னு அது வந்து தட்டினாலோ இல்லை யாராலும் கையால் நீரை அலைஞ்சாலோ அது அதனால சந்திரனுக்கு ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. அதே போல இங்க சூரியனை சொல்றார். என்னன்னா பிரகிருதி ஸ்தோவி புருஷோ நாஜரே பிராகிருதை குணைகி அவிகாராத கிருத்ருன்வான் நிர்குணத்வாத் ஜலார்கவத்து. ஜலத்தில், அதாவது ஜலத்தில் பிரதிபலிக்கிற அந்த சூரியனை பற்றி சொல்கிறார். அந்த சூரியனுக்கும் இந்த பிரதிபிம்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பிரதிபிம்பத்துக்கு என்ன தெரிய போகிறதா, அந்த தண்ணி என்ன சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கான்னு அதுக்கு என்ன தெரிய போகிறதா என்ன. அதே போல் என்ன குணங்களாக இருந்தாலும், அதாவது பரபிரம்மம் உடலில் தான் இருக்கார், உடலுக்குள்ளே தான் பரபிரம்மம் இருக்கார். அவருக்கு நம்மளுடைய உடலினால் ஏற்கின்ற அந்த துன்பங்கள் தாபங்கள் எல்லாம் அது ஒன்றும் ஆகாது. இது ஏன்னா இதையே தான் ஒரு 8 அத்தியாயம் முன்னாடி சொன்னார். அவதாரங்கள்லாம் எடுத்தாரே, இவ்வளோ பெரிய பரபிரமம் அவருக்கு இது இழுக்கல்லவா, இது ஏன் தன்னை குறைச்சுட்டான்னு விதுரர் கேட்டார். அப்போ மைத்ரேயர் சொன்ன, எப்படி சந்திரமாவனுடைய பிம்பத்தில் அதை இன்னும் தொடரதே இல்லை, ஒன்றுமே தொடரலை. அதை போல் பகவான் தன்னை குறுக்கின்னுட்டு அவதாரமாக இருந்த பன்றியா எடுத்தா என்ன, மனிதனா எடுத்து பாரியாவை எழுந்தா என்ன, எல்லாரும் திருடன்னு சொல்லி கிருஷ்ணனை ஏசினா என்ன, பரபிரமத்துக்கு அதனால நிர்விகாரமாக இருக்கு. அதை அவர் சொல்றார். அதனால தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னேன். இப்படி நான் செய்கின்றேங்கிற அந்த அகங்காரத்தை மனிதன் அடைவது, அகங்கார கிரியா, நான் என்கின்ற அந்த அகம், அந்த நான் தான் அதுக்கு கர்த்தா, நான் தான் தாதா அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா பாபங்கள் நமக்கு சேரும். அதனால தான் சொல்ல, இப்போ பிரபத்தி ஆறுதுன்னா பாப்ப புண்ணியங்கள் எல்லாமே குருக்கிட்ட அர்ப்பணிச்சோம், 0ல் ஆரம்பிப்பாவா. பிரபத்தி ஆறுதுன்னு சொல்கிறாள் வைஷ்ணவத்தில் சங்கு சக்கரம் போட்டுட்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தே வில் ஸ்டார்ட் தேர் லைஃப் வித் 0, பிகாஸ் அவங்களோட பாப்பம் புண்ணியம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றா. அப்படின்னா எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணேன், கிருஷ்ணார்ப்பணமாக பண்ண, அப்போ இனிமே பாவம் பண்ண இந்த ஜென்மாவிலேயே அனுபவிச்சுட்டு போயிடுவேன். இதுதான் அந்த கான்செப்டோடைய தத்துவம், இதுதான். அப்போ இவர் சொல்றார், இது என்ன பிறவைகள் எடுத்தாலும், அதாவது மனுஷனா இருந்தாலும் ஓரறிவா இருந்தாலும் சரி, 6 அறிவா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஜனனோ மரணம்னா அது கூடயே இந்த மாயையில் உழந்துட்டு தான் இருக்கான். இப்போ அம்மா தான் கேட்குறா பிள்ளைகிட்ட, பிள்ளைதான் பகவானா இருந்து பேசிட்டு இருக்கார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், என்னன்னா இதுதான் என்னன்னா தூங்கிட்டே இருக்கச்சு யாரோ தலையை வெட்டுற மாதிரி இருக்கு, இந்த தலை நம்மகிட்டே இருக்கு, பயம் வந்தது. ஆனா கனவுனால எதனா ஆயிருக்கான்னா இல்லை, அந்த நேரத்துல பயந்தோமே தவிர ஒரு விதமான மாறுதல்களும் அடைவதில்லை. அதே போல இதுக்கெல்லாம் காரணமே இல்லை, நமக்கு ஏதோ ஒரு அர்த்தே ஹியவித்யமானேபி சம்ஸ்கிருதி நிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னோ அனர்த்த காமோ யதா. சொப்பனத்தில் பார்க்குறோமே அதுக்கு என்ன பெரிய பேஸ் இருக்கான்னா இல்லை. அதே போல் இந்த சம்சார சாகரத்தில் அப்படியே உழண்டுட்டே இருக்கும். நான் எனதுன்னும் போது மட்டும்தான் அதில் சேஞ்சஸ் வருமே தவிர எல்லாம் ஒன்றுதுங்கும் போது நாம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த மாதிரி பக்தி யோகத்தினாலும் வைராகியத்தினாலும் அப்படியே நம்ம தீவிரேன விரக்தியா நயேத்யவசம் அப்படிங்கிறார். பக்தி யோகேன தீவிரேன விரக்தியா, 3 விஷயங்கள். விரக்தியோட தீவிரமாக பக்தியோகம் செய்வதனால் என்ன ஆகும்னா மனசு அப்படியே தன்னிடத்துல தன் கண்ட்ரோல்ல வந்துடும். மனசு சொன்னது தான் நம்ம இப்போ கேட்குறோம். ஆக்சுவலாக நல்லா அண்மை கவனிச்சு பாருங்களேன். நம்ம ஒழுங்காக தான் படிக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் மனசாக தான் இருக்கும், படின்னு சொல்கிறதும் மனசாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரோல், அந்த மைண்ட் பவர்னு சொல்கிறாளே அந்த கண்ட்ரோல் கொண்டது அது சொல்கிறார். அது எப்படி வரும்னா தீவிரமான விரக்தி பக்தினால வரும் அப்படின்னு சொல்லிட்டு யமா நியமா யோகத்தை பற்றி சொல்கிறார். நம்ம என்ன சொன்னால் முன்னாடி சாங்கிய சாஸ்திரம், இப்போ யோகத்தை பற்றி சொல்கிறார். யமா நியமா வச்சுட்டு யமாதிபெர் யோக பதைரவ அபியசன்னு ஸ்ரத்தையான் விதக மயி பாவேன சத்தியேன மத் கதா ஸ்ரவணேன ச
அவ்வளோதான். என்னுடைய கதைகளை சிரவணம் செய்வதினால் அந்த பக்தியை இன்னும் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அபியாசம் பண்ணி யமானியமானா யமானியமா ஆசனா பிராணாயமா பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி இல்லையா, அது நல்ல உடல் சுத்தமும் இருக்கணும், மனசு சுத்தமும் இருக்கணும். மனசு சுத்தமாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. உடல் வேணால் நம்ம பண்ணலாம். ஆனால் மனசு எப்போ சுத்தமாகனா இன்னும் 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 பக்தி கதைகளை பகவானுடைய விஷயங்களை சொல்ல சொல்ல கேட்க 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 மனசு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பக்தியோட அந்த பகவானுடைய அந்த அழகான கதைகளை செவிகளால் அப்படியே குடிக்கணுமா, பருகணுமா. இது எல்லா இடத்துலையும் வர செவி என்ற தொன்னைகளினால் பகவானுடைய கதாரசாமிரத்தை நாம் பருக வேண்டும்னு தான் வரும் பாருங்க. அப்போது நம்ம என்ன நினச்சிருக்கோம், செவினா நல்லா அப்படியே தோடு போட்டுக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். செவி அதுக்கு இல்லை. அது இருக்கிறது என்னத்துக்குன்னா ரொம்ப அழகா சர்வபூத சமத்வேன நிர்வைரேன பிரசங்கத பிரம்மச்சரியேன மௌனேன ஸ்வதர்மேன பலியசா. ஸ்வதர்மம் அது மட்டும் இல்லை, ஸ்வதர்மத்தோட மற்ற எந்த ஜீவராசிகளுக்கிட்டையும் பகம பாராட்டாம சானுபந்தே ச தேகம் அஸ்மின் ந குருவன் ந குருவன் நசத் ஆகிரகம் நசதாகிரகம்னு சொல்றார். ஞானேன திருஷ்ட தத்வேன பிரகிருத்திய புருஷஸ்ய. ரொம்ப அழகாக, அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னதே தான். என்னன்னா பரஜீவ கருணை எல்லா இடத்துலையும் பாருங்க அதே தான் வரும். பரஜீவ கருணை, பரன்னா மற்றது, தனக்கு அப்பாற்பட்டது. பரஜீவ கருணை, ஏதோ செடி காஞ்சின்னு இருக்கான், அவளுக்கு தானே காயட்டம் போட்டோம் நம்மடல, ஐயோ செடி காஞ்சிட்டு இருக்கேன், அது ஸ்பான்டேனியஸாக வரும், அது நினச்சி பண்ணுறது இல்லை. அது நல்லா நோட் பண்ணி பாருங்க. பரஜீவ கருணை, மனசை சுத்தமாக வச்சுக்கிறது, பகவானுடைய குண கதைகளை கேட்கறது, இதனால இந்த பக்தி யோகத்தினால நமக்கு படிப்படியாக நம்ம முன்னேற ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத தன் தாய்கிட்ட சொல்றா. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி சொல்லுவோம் இல்லையா, என்னன்னா படுத்த உடனே கொஞ்சம் யாரும் கூட அப்படி கண்ணு அந்த பீப்புள் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஜாகிரத்தை விழிப்புணர்வில் இருக்கும். அதுக்கப்புறம் சொப்னம் வரும், ஏதோ கனவு வரும். அது ஒரு டைம் பீரியட், ஒரு 1.5 hours தான் நம்ம அந்த சுஷுப்தியில் இருப்போம். அதனால தான் சிலருடைய தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கும், சிலருக்கு ஏன் தூங்கினோம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அது அவர் சொல்றாரு, இந்த நிலைகளை கூட கடக்கணுங்கிற. நமக்கு என்னட்டான பாகவதம் வச்சோன்னே தூக்கம் வருது. அதனால இது என்னத்துக்காகனா, கண்ணு என்னத்துக்காகனா பார்க்கறதுக்கு இருக்கு இல்லையா, அதை போல நம்ம ஞானத்தை இம்பைப்பு, ஞானத்தை நம்ம உள்ள இழுத்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இந்த பொறிகள், கண்களால் பகவானை பார்ப்பதும் படிப்பதும் காதுகளால் கேட்கறது, இது எல்லாமே இதுதான் சொல்றாரு அவர் ரொம்ப அழகா. அது சொல்லிட்டு அந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அந்த 3 குணங்கள், அப்புறம் அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதனுடைய அந்த விளக்கத்தெல்லாம் சொல்றார். அதெல்லாம் பகவான் இடத்துல ஒப்படைச்சிட்டாதான் அந்த ஞானம் வர்றது அப்படிங்கிறத சொல்றார். சொல்லிட்டு இந்திரியங்கள் மன்யமான ததாத்மனா ஆத்மநஷ்டோ நஷ்டவன்மிருஷா நஷ்டே அகங்கரணே திருஷ்டா நஷ்டவித்த இவாதுரக. நஷ்டவித்த இவாதுரக, அதாவது அகங்காரங்கிறது என்னன்னா, நம்ம தூங்குறச்சும் அது இருக்க தான் செய்யறது, ஆனால் அந்த நேரத்தில் வெளிப்படுறதில்லை. நாம இல்லை அந்த உறங்குற நிலையில மட்டும். அப்போ அந்த இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே தூங்கிட்டே இருக்க, ஒரு வேலையும் செய்யலைன்னா இந்திரியங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாம் தான் இருக்கு. ஆனால் நம்ம உள்ள இருக்க பகவானோட ஒன்றி போயிடுறோம், அதான் சுஷுப்தி. அதை பத்தி சொல்றார். சொல்லிட்டு இது சொன்ன உடனே இந்த விவேகமத்தோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இது எல்லாத்தையும், அதாவது பரபிரம்மத்தை அடைவதற்கான வழியாக இதையெல்லாம் எடுத்துக்கணும். சாங்கிய யோக சாஸ்திரம் இல்லையா. அப்ப தேவஹூதி கேட்கிறா, புருஷம் பிரகிருதி பிரம்மன்னு இவ கேட்கிறா, மகனை பார்த்து சொல்றா பிரம்மன்னு, பிரம்மத்தை அறிந்தவரேன்னு சொல்லி கூப்பிட்றா. என்னன்னா நவிமுச்சதை கர்ஹிச்சித்து, புருஷனும் பிரகிருத்தியும் ஒன்னோட ஒன்று இருக்கு, பிரகிருத்தியும் புருஷனும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியறது இல்லை. நம்ம சொன்னோம்ல 2 காம்ப்ளிமெண்ட்ரி இல்லையா. அப்போ ஒன்னொன்னு நம்ம பார்க்குறோமே, அது அதுக்குன்னு இருக்கிற குணத்தோட தானே இருக்கும். நல்ல லாஜிக்கல் கொஸ்டின். பூமிக்குன்னா கந்தம் இருக்கும், அதான் மழை பெய்யுதுன்னா ஒரு கந்தம் வருது இல்லையா, வாசனை வருது, பூமி வாசனை, மண் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி நீருன்னா அதுல நுரை இருக்கும். அழகா எனக்கு தெரிஞ்ச சீவக சிந்தாமணின்னு நினைக்கிறேன், இல்லை நாலடியார்ல இந்த ஒரு பாட்டு இருக்கும். பூன்னா புள்ளிதழ் இருக்கும், நீர்னா நுரை இருக்கும், நெல்லுன்னா உமி இருக்கும், அது குறையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும்.
இப்போ இவள் சொல்ற ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒன்னத்தை விட்டு ஒன்று பிரிஞ்சு இல்லை, நீர் இருந்தால் நுரை இருக்க தான் செய்யுது. அப்போ பிரகிருதி குணங்கள்லாம் இருக்கும் போது இந்த ஆன்மா ஏதோ ஒன்று செய்யறது, அது என்ன கட்டுப்படுத்துறது? நம்ம சொல்றோமே இந்த ஜென்ம வாசனைங்கிறோமே, சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி வந்துடும் டக்குன்னு, சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வராது. இது இவர் சொல்ற பிரகிருத்தியோட சம்பந்தம் இருக்கும்போது இந்த ஆன்மா எப்படி சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் கேட்குறா, இந்த கர்ம பந்தம் இருக்கே, அதாவது கொச்சித்து தத்வாம மர்ஷேன நிவர்த்தம் பயமுல்பனம். இது வந்து கர்மத்துக்குடைய அந்த அஜ்ஞானத்தினால நான் இந்த ஜன்மா எடுத்திருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஞானம் வேணும். அப்போ நான் எப்படி சுதந்திரமா என் ஜீவன் வந்து இல்லை இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்னால் எப்படி உயர்த்த முடியும்? நான் அப்படி உயர்த்தணும்னு நினைச்சாலும் ஏன்னோ யாரோ வந்து இல்லை வேண்டாம் வா சாப்பிடவா இல்லை படிக்க வேற எதுக்கோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, ஸோ எல்லாமே நம்மளை வேற வெளியிலேருந்து கட்டுப்படுத்தின்னு இருக்கேன், எப்படி நம்மளை உயர்த்த முடியும்? இதனுடைய தன்மை இதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பகவான் சொல்றார், அந்த அரணிக்கட்டையுடைய எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, குருவும் சிஷ்யனும் அரணிக்கட்டை மாதிரி ரெண்டு பேரும் அந்த அடிபாகத்துல இருந்தா அப்படியே ஒராஞ்சன்னா நெருப்பு வருது அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா. இப்போ இவர் சொல்றார், அரணிக்கட்டையை கடையரிச்சு அக்னியை உண்டாகிற மாதிரி அந்த அரணிக்கட்டையே அதை எடுக்கலன்னு வச்சுக்கலாம், அதையே பத்தி விடுறோம், எரிஞ்சிடும்ல. உங்களுக்கு தெரியல, அரண்யக்கட்டையை வச்சு ஒரு சின்ன இதெல்லாம் சகிரியெல்லாம் போட்டு இப்படி பண்ணுவா, ஸ்பார்க் வரும், அது எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிச்சோன்னா எடுத்துடணும், இல்லாட்டி அதை வச்சுட்டோன்னா அரண்யக்கட்டையே எரிச்சிடும் அது. ஏன்னா அதை வச்சுதான் கடையிறோம் நம்ம இல்லையா. அதை மாதிரி பிரகிருத்தினால தான் இந்த புத்தி மனோ இந்திரியம் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா, பிரகிருத்தினால்தான் அது இருக்கு. அதுவே பிரகிருத்தியே எரிச்சிடுங்கிறார். காம்ப்ளிமெண்டரியா இருக்கு, இது புரியுதா? இன்டர் ரிலேட்டட், ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிற விஷயம் இது, பிரகிருத்தியும் புருஷனும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஸ்வதர்மமா நீ உன்ன ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கணும். ஸ்வதர்மம்னா மனுஷனா பிறந்தவா பகவானை சிந்தனை பண்றதும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோமோ அங்க போய் சேரணுங்கிறத நம்ம ஸ்வதர்மம். நம்ம ஸ்வதர்மம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு. நம்ம ஸ்வதர்மம் என்னென்ன, ஸ்வனா என்னுடைய தர்மம், ஸ்வதர்மம் அதுதான் என்னுடைய தர்மம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதெல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமான விஷயம். அதை அவர் சொல்ற, அப்படிப்பட்ட நீ ஒன்னு டக்குன்னு வந்துருமா அப்படின்னா அதுக்காக தான் உன்னை கேளுன்னு சொல்றோம். சுண்வதாம் இல்ல கேளுங்க, கேட்க 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 என்ன இருக்கும், சனகைர் அக்னேரியோ நிரிவாரணி 23 முடிக்கிறார் அவர். இப்படி கேட்கறதுனால, தத்துவ சிந்தனையினால, தியான யோகத்தினால, பிரகிருதி என்ன நம்ம தெரிஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அஜ்ஞானம் விலகிவிடும். அப்ப என்ன கேட்டா, நான் சுதந்திரன் இல்லையே, நான் எப்படி என்னை உயர்த்திக்க முடியும்னா திருப்பியும் அதே சொல்யூஷன் தான், பகவானை சிந்தனை பண்றது, ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கிறது. அதே தான் அவர் சொல்றார். சொல்லிட்டு ஒரு விஷயங்களா, அதாவது இந்த ஜீவாத்மா எப்படி வந்து இந்த சம்சார சாகரத்துல இருக்கு, ஆனா அது தண்ணியே இந்த ஜீவன் உயர்த்திக்கணும்னு நினைச்சேன்னா நிச்சயமாக அது சம்சார சாகரத்துல பிடிபடாது, அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிறதையும் அழகா சொல்லிகிட்டே வர்றார். சொல்லிட்டு அது வந்து 27 சொல்றான் பாருங்க. சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எதைவம் அத்தியாத்மரத காலேன பகு ஜன்மனா, நிறைய ஜென்மங்களாக. அது என்ன நிறைய ஜென்மங்களானா நிறைய பிறவி, நம்மளும் 82 லட்சம் பிறவின்னு சொல்றோம். நமக்கு அது கேட்டாலே பயமா இருக்கு. அவர் இது மானிடராய் பிறத்தல் இதுங்கிறோம். எத்தனையோ ஜென்மம் கழிச்சு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாது. ஏதோ நாடி பார்க்குறேன், ஓலை எடுக்கிறேன்லாம் சொல்றா. இந்த போன ஜென்மத்தில் நீங்கள் ஆஸ்திரேலியால இருந்தே இந்த ஜென்மத்தில் இங்கே அதெல்லாம் சொல்லிப்பா. அதனால நமக்கு தெரியாது. இது என்னன்னா, இப்படி நீ ஏதோ ஜென்மமா பகுஜன்மமா நீ வாழ்ந்துட்டே தான் வர. ஆனா அவனுக்கு வந்து என்கிட்ட ஒரு பக்தி இருந்ததுன்னா, சின்ன ஒரு பக்தி, அது என்னன்னா, சர்வத்திர ஜாத வைராகிய ஆப்ரம்ம புவான் முனிகி, உனக்கு என்ன அந்த ஆத்மரதனா இருக்க பகவான் இடத்துல பக்தி இருந்ததுன்னா, என்ன அளவுக்கு அவனுக்கு ராஜபோகத்துல இருந்தாலும் எத்தனையோ ஜென்மங்களா இருந்தா கூட விரக்தி பக்தி வந்துரும்ன்றான், வைராகியம் வந்துருங்கிறார் கபிலர் சொல்ல. வைராகியம் வந்துடும். அப்ப நீ எந்த நிலையில் இருந்தாலும், சாதாரண நிலையா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி. அதனால தானே பாருங்களேன், இப்ப குலசேகர ஆழ்வார்லாம் என்ன ராஜா தானே. அப்ப என்ன நிலையில் இருந்தாலும் இது எப்பயோ உங்ககிட்ட ஒரு பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா உனக்கு அதுல இருந்து விட்டு வர முடியும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த பிறவி பிணியில கட்டாயிடும்.
இல்லையா? அது துண்டிக்கப்படும், அதுக்கப்புறம் பகவான் இடத்துல போய் சேருவோம். அது சைக்கிள் தானே. அதை அவர் சொல்றார். இப்படி வைராகியம் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. மத் பக்த, என்னுடைய பக்தனுக்கு அதுதான் சொல்ற, மத் பக்தக பிரதிபுத்தார்த்தோ மத் பிரசாதேன பூயசா, மத் பிரசாதேன என்னுடைய பிரசாதத்தினால் பூயசா மிக திருப்பியும் நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாக்ஷயம். கைவல்ய பதவிங்கிறோம் இல்லையா, மோட்ச பதவி இல்லையா, கைவல்ய பகுதி. அதை சொல்றார். அது எப்படி கிடைக்கும் தெரியுமா? என்னுடைய பக்தனுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும்பா, பகவான் மட்டும்தான் நிரந்தரம்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் பக்தன். அப்படிப்பட்டவனுக்கு கைவல்ய பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்ற. எத்கத்வான நிவர்த்தேன யோகி லிங்கா வினிர்கமை. லிங்கம்ங்கிறது பாடி, இந்த ஸ்தூலமா சரீரம், அந்த லிங்க தேகம்லாம் அழிஞ்சு கொடுத்தோம்னா சூக்ஷ்மமாக அவன் இடத்துல போய் சேருகின்றோம் சொல்லிட்டு லாஸ்டா சொல்றார் 30வது ஸ்லோகத்துல, யதான யோகோபசிதா சுச்சேதோ. இது எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். யதான யோகோபசிதா சுச்சேதோ மாயா சசித்தஸ்ய விசஜ்ஜதேங்க மேகதி ஸ்யாத். சொந்த அம்மா கிட்ட சொல்றா, யதா ந யோகம், யோகம் இல்லைன்னா கிடைக்காது, அஷ்டாங்க யோகம் நீ செய்யலைன்னா இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அஷ்டமா சித்திகளும் ஆனாத நீ பண்ணிட்டியன்னா இந்த மாயாச சித்தசிய சித்திகள் எல்லாம் லைன்ல வந்து நீ என்ன எடுத்துக்கோ வந்து நின்றுடும். வேண்டான்னு சொல்லுவோம், ஆனா அது வந்து நிற்குமா. எவ்வளவு பெரிய நிலை பாருங்க. அதான் விரக்தி பக்தி இல்லையா? இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ 1 கோடி ரூபா ஒருத்தன் கொடுக்க போறான்னு, இல்லை நான் 2000 ரூபா தரேன்னா கியூரை நின்று வாங்குவோமா? நான் இல்லை, அந்த 1 கோடிக்கு தான் அது பெரிய வெயிட்டேஜ் கொடுப்போம். இது போல இது பெரிய விஷயம். அனன்ய ஹேதுஷ்பத மேகதிஹி சியாத்து. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்திங்கிற ஒரு விஷயம் கையில வந்துருத்தோம்னா வேற என்ன லௌகிக விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் போகாது. அது அப்படி இருக்கவனுக்கு என்ன ஆகும்னா, ஆத்தியந்திகி எத்திர மிருத்யு, அந்த மிருத்யு பயம் இருக்கேன், அந்த மிருத்யு பயமே இல்லாமல் என்னிடத்தில் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பான், ஆனந்த வடிவமான என்கிட்ட வந்து சேர்ந்துடுறான் அப்படின்னு சொல்லி அழகாக 27வது அத்தியாயத்தை முடிச்சிட்டார். ஓம். அத தృతీయ ஸ்கந்தே அர்த்தவிம்சோऽध्यायः. ஸ்ரீபகவானுவாச்ச பிரகிருதிஸ்தோ விபுருஷோ நாஜதே பிராகிருதைர்குணைः அவிகாராத் கர்த்தృத்வான் நிர்குணத்வாஜ்ஜலார்கவத். स एष यर्हि प्रकृतेर्गुणेष्वभिविषज्यते अहङ्क्रिया विमूढात्मा कर्तास्मीत्यभिमन्यते तेन संसारपदवीम् अवशोप्येत्य निर्वृतः प्रासङ्गिकैः कर्मदोषैः सदसन्मिश्रयोनिषो अर्थे ह्यविद्यमानेऽपि संस्मृतिर्न निवर्तते ध्यायतो विषयानस्य स्वप्नेनर्था यथा अत एव शनैश्चित्तं प्रसक्तमसतां पदि भक्तियोगेन तीव्रेण विरक्त्या च नयेद्वशं यमादिभिर्योगपदैरभ्यसन् श्रद्धयान्वितः मयि भावेन सत्येन मत्कथाश्रवणेन च सर्वभूतसमत्वेन निर्वैरेण प्रसङ्गतः ब्रह्मचर्येण मौनेन स्वधर्मेण बलीयसा यदृच्छयो बलप्तेन सन्तुष्टो मिदपुङ्मुनिः विविक्तशरणः शान्तो मैत्रः करुण आत्मवान् सानुबन्धे च देहेऽस्मिन् अकुर्वन् असदाग्रहं ज्ञानेन दृष्टतत्त्वेन प्रकृतेः पुरुषस्य च निवर्तबुद्ध्यवस्थानो दूरीभूतान्यदर्शनः उपलभ्यात्मनात्मानं चक्षुषेवार्कमात्मदृक् मुक्तलिङ्गं सदाभासम् असदि प्रतिपद्यते सतो बन्धुमत्सचक्षुः सर्वानुस्यूतमत्वयं यथा जलस्थ आभासः सलस्तेनावतृष्यते स्वाभासेन तदा सूर्यो जलस्तेन दिवि स्थितः एवं त्रिवृदहङ्गारो बोधेन्द्रियमनोमयैः स्वाभासैर्लक्षितोनेन सदाभासेन सत्यदृक् बोधसूक्ष्म इन्द्रियमनो बुद्धया तिष्विह नित्रया
लीने श्वसति यस्तत्र विनित्रो निरहङ्ग्र्यः मन्यमानस्तदात्मानम् अनष्टो नष्टवन्मृषा नष्टे अहङ्करणे द्रष्टा नष्टवित्त इवादुरः एवं प्रत्यवरंश्यासौ आत्मानं प्रतिपद्यते साहङ्गारस्य द्रव्यस्य यो अवस्थानमनुग्रहः देवहूतिरुवाच पुरुषं प्रकृतिर्ब्रह्मन् न विमुञ्चति गर्हिचित् अन्योन्यापाश्रयत्वाच्च नित्यत्वाथनयोः प्रभो यदा गन्धस्य भूमेश्च न भावो व्यतिरेकतः अपां रसस्य च यथा तथा बुद्धेः परस्य च अकर्तुः कर्मबन्धोऽयं पुरुषस्य यदाश्रयः गुणेषु सत्सु प्रकृतेः कैवल्यं तेष्वदः कथं क्वचित् तत्त्वावमर्शेन निवृत्तं भयमुल्फनम् अनिवृत्तनिमित्तत्वात् पुनः प्रत्यवतिष्ठते श्रीभगवानुवाच अनिमित्तनिमित्तेन स्वधर्मेण अमलात्मना तीव्रया मयि भक्त्या च श्रुतसम्प्रदया चिरं ज्ञानेन दृष्टतत्त्वेन वैराग्येन बलीयसा तपोयुक्तेन योगेन तीव्रेणात्मसमाधिना प्रकृतिः पुरुषस्येह दह्यमाना द्वहर्निशं स्थिरो भवित्री शनगैः अग्नेर्योनिरिवारणिः भुक्तभोगा परित्यक्ता दृष्टदोषा च नित्यशः नेश्वरस्य शुभं दत्ते स्वे महिम्नि सिद्धिस्य च यदा ह्यप्रतिभूतस्य प्रस्वापो बह्वनर्थकृत् स एव प्रतिभूतस्य न वै मोहाय कल्पते एवं विदिततत्त्वस्य प्रकृतिर्मयि मानसं युज्यतो नापकुरुत आत्मा रामस्य गर्हि चेत् यदैव मत्यात्मरतः कालेन बहुजन्मना सर्वत्र जातवैराग्य आब्रह्मभुवनान्मुनिः मद्भक्तः प्रतिभूत्वा बुद्धार्दो मत्प्रसादेन भूयसा निःश्रेयसं स्वसंस्थानं कैवल्याख्यं मदाश्रयम् प्राप्नोदीहाज्ञसाधीरः स्वदृश्चा छिन्नसंशयः यद्गत्वा न निवर्तेद योगी लिङ्गात् विनिर्गमे यथा न योगोपचिता सुचेतो माया ससिद्धस्य विषज्जदेङ्ग अनन्यहेदोष्वदमे गति स्यात् आद्यन्दिकी यत्र न मृत्युहासः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कापिलोयोपाख्याने सप्तविंशोऽध्यायः। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः।